Hi everyone, welcome to Keerthu Trendz. இன்னைக்கு அடை தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அடை செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கைப்பிடி பருப்பு, ஒரு கைப்பிடி கடலைப்பருப்பு, ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு, ஒரு கைப்பிடி பாசிப்பருப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இதில் தண்ணி சேர்த்து ஒரு 3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். ஊற வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து 5 காஞ்ச மிளகாய் சேர்த்து 4 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 ஹவர் பிறகு இதில் இருக்க தண்ணிலாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இந்த மாவை மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி விடாமல் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுருக்க மாவு கூட சேர்க்கறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு வெங்காயம், கொஞ்சம் தேங்காய் எடுத்து ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். சாப் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் மாவில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேன் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நீங்கள் அடை மாவை இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை சுடுற மாதிரி ரொம்ப தின்னாக பண்ணாமல் கொஞ்சம் திக்காக இருந்தால் அடை நல்லாயிருக்கும். Keep it low key, keep it softly spoken, with no strings tying you to me. I'm happy in your company with no